வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரிஸ். இது 7வது சாப்டர். இந்த டிஸ்கஷனில் ப்ராஜெக்ட் செலெக்ஷன் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம முன்னாடி லெசனில் பேசியிருப்போம். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அதில் மேஜராக பெனிஃபிட் மெஷர்மெண்ட் மெத்தட், ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். மர்டர் போர்டு, பேரை கேட்டாலே பயமாக இருக்குல்ல, டோன்ட் கெட் ஸ்கேர்ட். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம், அப்புறம் மர்டர் போர்டுனா என்னங்கிறதுக்கு போவோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து வேணால் வரலாம். மார்க்கெட்டிங் டீம்கிட்ட இருந்து வரலாம், கஸ்டமர்கிட்ட இருந்து வரலாம், ஈவன் வித் இந்த ஆர்கனைசேஷன் ஒரு இனோவேட்டிவ் ஐடியா கூட வரலாம். இனிஷியேட் பண்ணுற எல்லா ப்ராஜெக்டும் ஆர்கனைசேஷனால் எடுத்துக்க முடியுமா? ஆப்வியஸ்லி cannot be. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 5 ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 5 ப்ராஜெக்டையும் ஒரு குழு, ஒரு கமிட்டி, they will review it. அந்த கமிட்டிக்குள்ளே டிசைன், டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி டிஸ்கஷன் வரும்பொழுதும் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, ஏன் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆல் த ஹை ரிஸ்க் ப்ராஜெக்ட் அல்லது ஆல் த ப்ராஜெக்ட் தட் ஆர் நாட் ப்ராக்டிக்கலி டூவபிள் எல்லாம் வெளியில் போயிடும். எது மோஸ்ட் ஃபீஸிபிள் ப்ராஜெக்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்து அந்த ஆர்கனைசேஷன் வில் எக்ஸிக்யூட். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு ப்ராஜெக்ட் செலெக்ஷன் கமிட்டி ஏற்கனவே இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் யாரெல்லாம் இருக்காங்க? எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசைன் அன்டில் மார்க்கெட்டிங். ஸோ ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் ஆல்ரெடி வி கலெக்டட். ரெண்டாவது, risk already came into the surface. மூணாவது, what is most feasible, what is most practical to do, அந்த ப்ராஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. which means the probability of completing the project is very high. அதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டம் which is called murder board, which is also called as scrub down. அடுத்த ஸ்டைல் peer review, which is simple. ஒரு ப்ரப்போஸ்டு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பியர் லெவலில் ரிவ்யூ பண்ணுவாங்க. whether it is worthwhile to take it, whether it is practically to complete it, etc. இது எதுக்காக அப்படின்னா, to have a third eye. இப்போ நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மோட்டிவேஷனில் தான் இருப்பேன். பட் when I involve my peer, he can give the third perspective, the third eye. இல்லை இதில் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ரிஸ்க்லாம் இருக்குது, இல்லை கம்பெனி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்காங்க which is failed, blah blah blah. அந்த மாதிரி அவரோட ஒப்பீனியன் சொல்லலாம். ஜஸ்ட் லைக் இன் மர்டர் போர்ட், நிறைய unforeseen risk அல்லது நிறைய third eye perspectives will come out which will be helpful. Alright? Right. அடுத்தது scoring model. Scoring model also called as multi-criteria decision analysis. முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு டிப்பிக்கல் அப்ரோச் என்னவாக இருக்கும்? முதல்ல உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. மீனிங் உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் மொபைல் வாங்க முடியும். எவ்வளோ ரேம் தேவைப்படும், உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரேம் இருந்தால் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது, எவ்வளவு இன்டர்னல் மெமரி இருந்தால் இட் வில் பி வெரி குட். உதாரணத்துக்கு, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க எனக்கு நிறைய இன்டர்னல் மெமரி வேணும், நாட் ஜஸ்ட் 64 GB, ஈவன் 128 GB எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா ரியர் கேமரா இன் மெகா பிக்சல் கேன் பிளே அ வைட்டல் ரோல். அஃப்கோர்ஸ், நிறைய செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வில் பி த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்து டிஸ்பிளே. நிறைய வீடியோ கண்டென்ட் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆர் அமலாய்ட் டிஸ்பிளே கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஸ்பிளே வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் 3 மொபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ்ட்டு தான் மேஜர் கன்ஸ்ட்ரெயின். அதனால் அந்த பட்ஜெட்டில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. அதில் 3 மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம். மொபைல் ஏ, மொபைல் பி, மொபைல் சி. இந்த 3 மொபைலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து ஒன்று கம்பேர் பண்ணாதான் we can make a good decision, இல்லையா? ஸோ அதை ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் போடுவோம். அந்த டேபிளில் லெஃப்ட் சைடில் லெட்ஸ் டேக் ஆல் த பேராமீட்டர்ஸ்: காஸ்ட், ரேம், இன்டர்னல் மெமரி, ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, டிஸ்பிளே, என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுமோ அதெல்லாம். அந்த ரைட் சைடில் லெட்ஸ் புட் டவுன் த மொபைல் டீட்டெயில்ஸ். மொபைல் ஏ, மொபைல் பி, மொபைல் சி. உதாரணத்துக்கு, மொபைல் ஏவோட காஸ்ட்டு 15,000, மொபைல் பியோட காஸ்ட்டு
17,000. மொபைல் சியோட காஸ்ட் 16,000. லைக்வைஸ் ரேம், இன்டர்னல் மெமரி, ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, டிஸ்பிளே எல்லா டீட்டெயிலும் ஆட் பண்ணுவோம். சிமிலர்லி ஃபார் மொபைல் பி அண்ட் சிமிலர்லி ஃபார் மொபைல் சி. இப்போ லெட்ஸ் மேக் அ கம்பேரிசன். மொபைல் ஏவை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லோயஸ்ட் காஸ்ட். அதே போல் இன்டர்னல் மெமரி இஸ் குவைட் ஹை. ஆனால் டவுன் சைடுன்னு பார்த்தா த ரேம் இஸ் குவைட் லோ வென் கம்பேரிங் வித் அதர் 2 மாடல்ஸ் அண்ட் த டிஸ்பிளே இஸ் IPS. வேறஸ் மொபைல் பியை பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் வெரி ஹை, தட்ஸ் அ நெகட்டிவ் திங், பட் த பாசிட்டிவ் சைட் இஸ் இட் ஹாஸ் தி ஹையஸ்ட் ரேம். ஆன் த அதர் சைடு மொபைல் சியை பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் இன் பிட்வீன் தீஸ் டூ, ரேமும் அதே போல் இன் பிட்வீன் தீஸ் டூ, வேறஸ் த ரியர் கேமரா ஹேஸ் த லோயஸ்ட் மெகா பிக்சல். ஸோ ஒவ்வொரு மொபைல்லையும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சூஸிங் த ரைட் ஒன் கேன் பிகம் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இங்கே தான் வி அப்ளை மல்டி க்ரைட்டீரியா டெசிஷன் அனாலிசிஸ் டெக்னிக். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரிக்குவயர்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் எகெயின்ஸ்டாக ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் தட் ஃபீச்சர் அப்படிங்கிறத லெட்ஸ் கால் இட் அஸ் வெயிட்டேஜ். உதாரணத்துக்கு நான் இந்த மொபைல் ஃபோனை ப்ரைமர்லி செல்ஃபி எடுக்கிறதுக்காக தான் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட் கேமரா பிகம்ஸ் அ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு ஐ கிவ் வெயிட்டேஜஸ் 10 out of 10. நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு இன்டர்னல் மெமரி நிறையா இருந்தால் இட் இஸ் வெரி குட், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த டைம் டு கம்ப்யூட்டர். ஸோ தட் கெட்ஸ் த நெக்ஸ்ட் வெயிட்டேஜ் விச் இஸ் 9. அதே போல் ஒவ்வொன்றும் ஐ கேன் ஸ்டார்ட் வெயிட்டிங் இட் அவுட். உதாரணத்துக்கு டிஸ்பிளே எனக்கு ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் AMOLED இருந்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ மேபி ஐ கேன் கிவ் இட் அஸ் 1. அதே போல் ஸோ ரேம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே, ஸோ ஐ கிவ் 7. வேறஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் இனஃப் பட்ஜெட், அதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு த்ரோ த மணி, பட் அட் த சேம் டைம் ஐ ஹவ் இனஃப் பட்ஜெட், ஸோ மேபி 6 இஸ் மை வெயிட்டேஜ். யூ கெட் த ஐடியா ரைட்? ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு ஒவ்வொரு மொபைலும் எகெயின்ஸ்ட் த வெயிட்டேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாட் ஓன்லி மொபைல் ஏ, ஈவன் மொபைல் பி அண்ட் மொபைல் சி. இப்போ உதாரணத்துக்கு முதல் க்ரைட்டீரியா காஸ்ட். இது லோயஸ்ட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி த பெஸ்ட் இல்லையா? ஸோ மொபைல் ஏ பொறுத்த வரைக்கும் 15,000 இஸ் த லோயஸ்ட், ஸோ இட் ஸ்கோர்ஸ் த ஹையஸ்ட் மார்க் விச் இஸ் 10. சிமிலர்லி மொபைல் சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்மீடியட், ஸோ இட் ஸ்கோர்ஸ் 9 out of 10. மொபைல் பியை பொறுத்த வரைக்கும் இட் ஸ்கோர்ஸ் 8 பிகாஸ் இட் இஸ் இன் பிட்வீன் மொபைல் ஏ அண்ட் மொபைல் சி. அடுத்து ரேம். இதை பார்த்தீங்கன்னா மொபைல் பி ஹேஸ் த ஹையஸ்ட் ரேம் விச் இஸ் 8 GB, அதனால் it gets 10 out of 10. Whereas mobile C scores 9 out of 10 ஏன்னா அது 6 GB RAM இருக்குது. அதுவே மொபைல் ஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா it gets 8 because it has only 4 GB of RAM. Likewise, மற்ற க்ரைட்டீரியாலாம் let's fill in. Let's call this table as parameter and weightage table. As a next step, now let's find out how much each mobile scores as a final mark. இது எப்படி calculate பண்ணலான்னா, let's multiply the weightage against the score it got. உதாரணத்துக்கு மொபைல் ஏ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 is the weightage. ஏன்னா என்கிட்ட இனஃப் பட்ஜெட் இருக்குது, அதனால் I give 6 as weightage. வேறு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் it is a cheapest mobile, so it got 10 score. So value அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is 6 multiplies 10 which is 60. அதே போல் செகண்ட் க்ரைட்டீரியா RAM 7 is the weightage and it got 8 as a score. So value அளவு 7 8s are 56. And let's calculate for the remaining parameters. And இதே வெயிட்டேஜை வச்சுக்கிட்டு let's do it for mobile B. காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ வெயிட்டேஜ்? 6. How much mobile B scored? 8. So 6 8s are 48. And repeat the same for the rest. அதே தான் மொபைல் சிக்கும் பண்ண போகிறோம். மொபைல் சியோட காஸ்டோட ஸ்கோர் என்ன? 9. And what is the weightage? 6. 6 9s are 54. And let's do it for the remaining. So what we arrived at is a mathematical number. No emotions attached here. எல்லாமே purely mathematical number. Now the calculation becomes easier இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, as you guessed it rightly, let's sum up all the values. மொபைல் ஏ பொறுத்த வரைக்கும் 60 plus 56 plus 90 plus 80 plus 90 plus 1 which gets 377. அதே போல் மொபைல் பி அண்ட் மொபைல் சி. இப்போ whichever the mobile got the highest score obviously will be our choice. ஏன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ஸுக்கு தகுந்தா போல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம்.
அந்த வெயிட்டேஜுக்கு எகெயின்ஸ்டாக ஈச் மொபைல் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த வேல்யூ இட் பிரிங்ஸ் இட் ஆன் த டேபிள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்ஸ் சம் அப் எவ்ரி திங் தென் வி நோ வாட் இஸ் த வேல்யூ த மொபைல் இஸ் ரியலி பிரிங்கிங் இன். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி மொபைல் ஏ ஸ்கோர்ஸ் 377 which is going to be your choice. ஸோ இது எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா ஸ்கை இஸ் த லிமிட். யூ மேக் எனி டெசிஷன் இன் யுவர் லைஃப், திஸ் கேன் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல். ஒரு டூ வீலர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் ஸ்டைலிங், மைலேஜ், ரைடிங் கம்ஃபர்ட், பட்ஜெட் அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையும் ஒரு பேராமீட்டராக போட்டு யூ கேன் கிவ் வெயிட்டேஜ் ஃபார் ஈச் ஒன் அண்ட் அரைவ் அட் அ ஃபைனல் நம்பர். உங்களுக்கு ஒரே நேரத்தில் மல்டிபிள் கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்குங்க போது again you can start listing down what is important for you: career, salary, distance to travel, on-site opportunity. இது எல்லாத்தையும் பேராமீட்டராக கன்சிடர் பண்ணி வெயிட்டேஜ் போட்டு யூ கேன் சூஸ் த ரைட் கம்பெனி தட் மீட்ஸ் யுவர் ரிக்வயர்மெண்ட். இதே போல் ஒரு கார் வாங்கும்போது யூஸ் பண்ணலாம், ஒரு வீடு வாங்கும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்கோரிங் மாடல். ஒன் ஆஃப் த டெக்னிக் தட் வி யூஸ்ட் இஸ் மல்டி கிரைட்டீரியா டெசிஷன் அனாலிசிஸ். ஆல்ரைட், ஸோ ஜஸ்ட் டு சம்மரைஸ் என்ன பண்ணோம்? We started listing out the parameters and started giving weightage, and we finally arrived at a number and we chose the highest scoring project. So similarly, organizationல ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. What is the initial investment is required? What is the risk involved? How about the resources required to complete the project? And what is the value it is going to bring into the company? How much aligned with the strategy? இதெல்லாம் parameters வச்சுக்கிட்டு when an organization choose the project, they will proceed. All right. அடுத்த project selection method is called economics of measures. ஓகே, ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் செலெக்ஷன் மெத்தடை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.